வணக்கம். நேற்று நான் போட்டிருந்த அஜித் பவார் கோர மரணம் குறித்த வீடியோக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. நிறைய பேர் அத பாராட்டியிருக்கீங்க. அதில இருந்த தகவல்கள் ரொம்ப முக்கியமான தகவல்கள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. இது சாதாரண விபத்தா எடுத்துக்க முடியாது. பாராமதி தொகுதிக்கு போய் சேரும்போது கரெக்ட்டா அந்த விமான நிலையத்தை அடைவதற்கு கொஞ்சம் முன்பாக, அது செங்குத்தாக நெட்டுக்குத்தா விழுது அந்த விமானம். மம்தா பானர்ஜி மிகப்பெரிய கான்ட்ரோவர்சிய கிளப்பியிருக்காங்க. விசாரணை நடத்தணும், உண்மைய கண்டுபிடிக்கணும்னு. முலாயம் சிங் யாதவ் இத பத்தி பேசியிருக்காரு. இதில அஜித் பவாருடைய சொந்த சித்தப்பா, அரசியல் ஜாம்பவான் சரத் பவார் யார் அஜித் பவாரை வளர்த்து ஆளாக்குனாரோ, எந்த வளர்த்த கடா மார்புல அஜித் பவார் பாய்ஞ்சாரோ, அந்த சரத் பவார் அந்த குடும்பமே சோகத்தில மூழ்கி, கண்ணீர் கடல்ல மூழ்கி இருக்கும்போது, அடிச்சு சொல்றாரு, "இதில சதி கோட்பாடு இருக்கவே முடியாது. அந்த ஆங்கிளுக்கு போகாதீங்க" அப்படின்னு சொல்லி. இப்ப எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, அந்த குடும்பமே சொல்லிருச்சே, இத ஏன் போட்டு போட்டு கிளறிக்கிட்டு இருக்கீங்கன்னு. ஆனால் எதுக்காக சரத் பவார் இப்படி அடிச்சு சொல்லணும்? அவசர அவசரமா சொல்லணும்? அதனால அவர் சொன்னதுக்காகவேவாவது இத இன்னும் கொஞ்சம் தீவிரமா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன கவனிக்கணும்னா, பணம், புகழ், உழைப்பு, பயங்கரமான சாதுரியம் இது எல்லாம் இருந்தாலும் கூட, எங்கேயோ ஒரு இடத்துல அஜித் பவாருடைய மரணம் என்பது எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத தத்துவார்த்த ரீதியா மராட்டால எல்லாருமே பேசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அரசியல்ல மிக வேகமாக வளர்ந்து, தன்னுடைய சித்தப்பாவையே மிஞ்சி 16 அடி பாய்ஞ்சு, பாராமதி தொகுதியில 40, 42 வருஷம் அசைக்க முடியாத ஒரு சக்தியா விளங்கி, மகாராஷ்டிராவினுடைய அரசியலையே மாற்றி அமைச்சு, அதனுடைய ஃபினான்ஷியல் கேப்பபிலிட்டிஸே வேற ஒரு ரேஞ்சுக்கு கொண்டு போன அஜித் பவாரினுடைய மரணம் என்பது, பல பேருக்கும் நீங்காத மர்மமா இருக்கு அப்படின்னா, அரசியல் அப்படிப்பட்டது இன்னைக்கு. இந்திய அரசியல் அரங்கத்திலே மிக பவர்ஃபுல்லான ஒரு அரசியல்வாதி. மிகப்பெரிய அளவுல பவர் லாபிய கட்டுப்படுத்தி வச்சிருந்தவரு. அவர் பிஜேபியோட ஒண்ணா இருக்காரு. திடீர்னு திசை மாறி போய் தன்னுடைய சித்தப்பா சரத்பவாரோடவே திரும்ப சேரப் போறார் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறாருன்னா, என்ன காரணமா இருக்கும்னு அரசியல் வட்டாரங்கள் பரபரப்பா பேசிக்கிட்டு இருந்த நேரத்தில தான், அவருடைய இந்த மரணம் நடந்திருக்கு. இப்ப அவருடைய மரணம், அவர் போட்டு வச்சிருந்த திட்டங்களை எல்லாம் தவிடுபொடி ஆக்குமா? இல்ல அவருக்கு பின்னாடி வரப்போறவங்க அத எடுத்து பண்ணுவாங்களா? என்னங்கிறது தெரியல. பட்டாம்பூச்சி விளைவுன்னு சொல்லுவோம் இல்லையா? கேயாஸ் தியரி. எங்கேயோ ஒரு இடத்துல பட்டாம்பூச்சி சிறகடிச்சா, வேற எங்கேயோ மாற்றங்கள் நடக்கும்னு அந்த மாதிரி, அரசியல்லயும் அப்படிதான். ராஜீவ் காந்தியினுடைய மரணம் இந்திய அரசியல்ல ஏற்படுத்தாத மாற்றங்கள் கிடையாது. ராஜீவ் காந்தி மட்டும் இன்னைக்கு உயிரோட இருந்திருந்தாருன்னா, இந்திய அரசியல் வேற போக்குலயே போயிருக்கும் அப்படின்னு சொல்றவங்கலாம் இருக்காங்க. அதனால அவர் என்ன திட்டங்கள் வச்சிருந்தாரோ, அதே மாரி சஞ்சய் காந்தி விமானத்தில போகும்போது 1980ல விமானம் விழுந்து இறந்துடுறாரு. அவர் உயிரோட இருந்திருந்தா காங்கிரஸோட எதிர்காலம் எப்படி இருந்திருக்கும்? உண்மையிலேயே ராஜீவ் காந்தியுடைய கொலைக்கு பின்னாடி குறிப்பிட்ட ஒரு இயக்கம் மட்டும் தான் இருந்ததா? வேற யாராவது இருந்தாங்களான்ற கேள்விக்கு இன்னி வரையும் பதில் இல்ல. சுப்பிரமணிய சாமி உள்பட பலரும் பல கேள்விகள கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு பதிலே கிடைக்கல. அப்படி இருக்கும்போது, அஜித் பவாரினுடைய மரணம் எதிர்காலத்தில எந்த விதமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற பேச்சு நடந்துகிட்டு இருக்கும்போது, ஒருவேளை அஜித் பவார் நல்லா இருந்திருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? அப்படிங்கிற கேள்வியும் வருது. இதுதான் ஜப்பான்ல சாய் கா உமா அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு கதை சொல்லுவாங்க. சாய் கா உமா அப்படின்னா வெயிட் அண்ட் சி. எதிர்காலம் என்பது நம்ம எவ்வளோதான் திறமையா திட்டமிட்டாலும் கூட, என்ன நடக்கும்ன்றது தெரியாத பல மர்மங்களை தனக்குள்ள பொதித்து வைத்திருக்கு. எவ்வளோதான் பணம், பொருள், உழைப்பு, சாதுரியம், ஆள்பலம் எல்லாம் இருந்தாலும் கூட, உன்னுடைய வாழ்க்கைய வேற மாரி மாத்தி கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாய்கா உமா கதை என்னன்னா, ஒரு வயசான கிழவன் ஜப்பான்ல. அவன் ஒரே ஒரு குதிரை வளர்த்துட்டு இருக்கான். அந்த குதிரை தான் அவனுக்கு போகுது, வருது. அவனுக்கு பிழைப்பு எல்லாமே வண்டி இருக்குது எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவன் வாழ்க்கைக்கே அந்த குதிரை தான் ஒரு ஆதாரமா இருந்துகிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் அந்த குதிரை என்ன ஆகுதுன்னா, காணாம போயிருது. அதாவது ஓடி போயிருது. குதிரை ஓடி போன உடனே சுத்தி இருக்கவங்கலாம் ஓடி துக்கம் விசாரிக்கிறாங்க தாத்தாவ. "என்ன தாத்தா இது? நீ ஆசையா வச்சிருந்த குதிரை ஓடி போச்சே! உனக்கு புள்ளைக்கு புள்ளையே அதானே இருந்துச்சு. இருக்கிறது ஒரே ஒரு பேரன் தான் உனக்கு. அவனையும் வச்சுக்கிட்டு கஷ்டப்படுற. உன் பையனும் செத்து போயிட்டான். நீ என்னதான் பண்ண போறேன்னு தெரியலையேன்னு" சொல்லி எல்லாரும் துக்கம் விசாரிக்கிறாங்க. அப்ப அந்த தாத்தா சொல்றாரு, "சாய்கா உமா" அப்படின்னு. சாய்கா உமான்னா வெயிட் அண்ட் சி. "என்ன தாத்தா இப்படி சொல்றீங்க நீங்க?" அப்படின்னு கேட்டப்போ அவர் சொல்றாரு, "என் குதிரை ஓடி போச்சுங்கிறது கெட்டதுக்கு தான் நீ எப்படி சொல்ற?" அப்படின்னு. "ஏன் இருந்த ஒரு குதிரை அதுதான் உனக்கு பொழப்பே குடுத்துச்சு. ஓடி போச்சுன்னா கெட்டதுன்னு சொல்லாம என்னன்னு சொல்ல முடியும்னா?" "பார்ப்போம்" அப்படின்னு தாத்தா சொல்றாராம். ஒரு சில மாதங்கள் கழித்து அந்த ஓடிப்போன குதிரை திரும்பி வருது. வழி தெரிஞ்சுக்கிட்டு, ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுவே திரும்பி வருது. ஆனால் இந்த முறை அது மட்டும் இல்லாம, அந்த குதிரையோட சேர்ந்து இன்னும் ஒரு 20, 30 குதிரைய கூட்டிக்கிட்டு வருது. அந்த ஊர் மக்கள்லாம் பிரமிப்பா பார்க்குறாங்க. எப்படி இந்த குதிரை போச்சு? எப்படி இவ்வளோ குதிரைகளோட ஃப்ரெண்ட் ஆச்சு? இதெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொன்ன உடனே, ஓடி போய் தாத்தா கிட்ட சொல்றாங்க. "தாத்தா நீ பெரிய அதிர்ஷ்டக்காரன் தான் தாத்தா. நீ ஓடி போனாலும் குதிரை திரும்பி வருது 20, 30 குதிரைய கூட்டிட்டு வந்துருச்சே." தாத்தா சொல்றாரு, "சாய்கா உமா" அப்படின்னு. "வெயிட் அண்ட் சி." "என்னத்த இனிமேல் என்ன வெயிட் அண்ட் சி? இந்த இவ்வளோ குதிரை வந்துருச்சே ஜாலியா இருக்க வேண்டியது தானே. சந்தோஷமா இரு தாத்தா. இனிமேல் ஒண்ணுமே இல்ல" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, இல்ல. இதனால சந்தோஷப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நடந்த விஷயத்த வச்சு இயற்கையும், எதிர்காலமும் எனக்கு என்ன வச்சிருக்குங்கிறது பொறுத்து இருந்தா பார்க்கணும். நான் எதுக்குமே சந்தோஷப்படுறதாவும் இல்ல, எதுக்கும் துக்கப்படுறதாவும் இல்லன்னு" காமா சொல்றாரு அந்த தாத்தா. தாத்தானுடைய பேரன்
குதிரை திரும்பி வந்த சந்தோஷத்தில் அது மேலே ஏறி சவாரி பண்ணுறான். ஊரில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாருக்கும் அவன் வந்து கற்றுக் கொடுக்குறான். குதிரை சவாரி பண்ணுறாங்க இளைஞர்கள். ஊர் மக்கள் ரொம்ப ஆர்வமாக அதெல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க. தாத்தா எந்த விதமான சலனமும் இல்லாமல் இருக்கார். திடீர்னு ஒரு நாள் இந்த குதிரை ரைடு போகும்போது அந்த பையன், அந்த பேரன் கீழே விழுந்து அடிபட்டுக்குது, கால் உடஞ்சிருது. திரும்ப ஊர் ஜனங்க வராங்க. வந்து, தாத்தா நீ சொன்னது கரெக்ட் தான். இந்த குதிரை போனதாகவே இருந்திருக்கலாம். இவ்வளோ குதிரையை கூட்டிகிட்டு வந்துருச்சுன்னு நாங்களாம் சந்தோஷப்பட்டோம். கடைசியில் உன் பேரன் பார் காலை உடச்சிக்கிட்டா அப்படின்னு சொன்னப்போ தாத்தா திரும்ப அப்படியே ஒரு ஞானி மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு சொன்னாராம், சாய்கா உமா, திடீர்னு ஜப்பானில் பெரிய போர் வருது. சக்கரவர்த்தி என்ன சொல்கிறாரு, எல்லாரும் வீட்டுக்கு ஒரு இளைஞனை கண்டிப்பாக அனுப்பி வைக்கணும்னு சொல்கிறாரு. போர் வீரர்கள் வராங்க, வீட்டுக்கு வீடு வராங்க, எல்லா இடத்துலையும் இளைஞர்களை கண்டிப்பாக வரணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தாத்தா கிட்ட இருக்க அவ்வளோ குதிரையும் பார்த்துட்டு, அப்பா எல்லாம் ஜம்முன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் சக்கரவர்த்திக்கு நான் கொண்டு போகிறேன் சொல்லிட்டு பெரிய அளவில் பணத்தை கொடுத்துட்டு தாத்தா கிட்ட அந்த குதிரையை வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு அந்த பையன் இருக்கான் இல்லையா, தாத்தானுடைய பேரன், அவனை மட்டும் கூட்டின்னு போகாமல் விட்டுறாங்க. என்ன காரணம்னா, செக் பண்ணும்போது அவனுக்கு காலில் அடிபட்டிருக்கு, அவனால் நடக்கக்கூட முடியலன்றது தெரியுது. இந்த பையன் எங்களுக்கு போருக்கு உதவ மாட்டான், இவன் எங்களுக்கு வேண்டாம், இவன் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற இளைஞர்கள்லாம் கூட்டிக்கிட்டு குதிரைக்கு நல்லா பணத்தை கொடுத்துட்டு கூட்டின்னு போயிடுறாங்க. அப்போவும் ஊருக்காரங்க வராங்க, தாத்தா உன் பையன் காலில் அடிபட்டது ரொம்ப நல்ல விஷயம், உங்கள் பேரன் பாருங்கள் கடைசியில் போருக்கு போகிறான் தப்பிச்சிட்டானே, எங்கள் வீட்டிலலாம் அனுப்பிச்சி வச்சுருக்கோம், என்ன ஆக போகுதுன்னு தெரியலேன்னு சொல்லும்போது அப்போது தாத்தா வெயிட் அண்ட் சீ தான் சொன்னாராம். இந்த ஃப்ளைட்டை அஜித் பவார் போன இந்த ஃப்ளைட்டை வந்து ஆக்சிடென்ட்டுக்குள்ளான இந்த ஃப்ளைட்டை ஓட்டின சுமித் கபூர் இருக்கார் இல்லையா, தலைமை கேப்டன், அவருடைய கடந்த காலத்தை பற்றியும் இப்போ ஆராய்ச்சியில் இறங்கியிருக்காங்க. அவர் வந்து 2010 டெல்லி பெங்களூர் ஃப்ளைட்டை வந்து ஓட்டத்துக்கு போகும்போது வழக்கமான செக்கிங் பண்ணாங்க. பண்ணும்போது ஒரு ஆல்கஹால் அதனுடைய பிடியில் இருந்தார், அவர் வந்து மது அருந்து இருந்தார் அப்படின்னு சொல்லி அவரை வந்து தண்டனை கொடுத்துருக்காங்க. என்ன தண்டனைன்னா, அடுத்த 3 மாதத்துக்கு வந்து அவர் வந்து ஃப்ளைட்டே ஓட்டக்கூடாதுங்கிற தடை, சில ஃபைன் எல்லாம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி 7, 8 வருஷம் கழிச்சு திரும்ப இன்னொரு ஃப்ளைட்டை ஓட்டிகிட்டு போகிறதுக்கு போகும்போது இதே மாதிரி செக்கப்பில் திரும்ப அவர் மாட்டியிருக்காரு. பொதுவாக இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து 1 முறை 2 முறை வார்ன் பண்ணுவாங்க, 3 மாதம் 4 மாதம் ஃப்ளைட் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ட்ரெயினராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அந்த ட்ரெயினர் வாய்ப்புகளை வந்து ஒரு கட்டத்தில் மறுத்துருவாங்க. ஒரு கட்டத்தில் மிக கடுமையாக தண்டனை கொடுத்து அவருடைய லைசன்ஸே கேன்சல் பண்ணிவிடுவாங்க. அப்படிலாம் தண்டனைக்கு ஆளான சுமித் கவுர் தான் இப்போ அஜித் பவாருடைய இந்த பிரைவேட் ஃப்ளைட்டை வந்து ஓட்டிகிட்டு போயிருக்காரு. அப்படின்னும் போது அதில் ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. 1. 2வது, அந்த ஃப்ளைட் கம்பெனிக்கு வந்து இப்போ விசாரணை அதிகாரிகள் போயிருக்காங்க. இந்த விமானம் வந்து வாடகைக்கு எத்தனை முறை எடுக்கப்பட்டது, எப்பெல்லாம் அஜித் பவார் அதில் போயிருக்காரு, இந்த விமானத்துடைய கண்டிஷன் என்ன, இந்த விமானத்துக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது ஆக்சிடென்ட் ஆன ஹிஸ்ட்ரி உண்டா, இந்த விமானம் மட்டுமல்ல இந்த வகையைச் சேர்ந்த விமானங்கள் வந்து இதுக்கு முன்னாடி எப்பெல்லாம் வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற எல்லா விசாரணைகளுமே நடந்துக்கிட்டு இருக்கு. இதையும் தாண்டி அஜித் பவார் குறிப்பாக இந்த விமானி இவர் தான் வேணும்னு கேட்டு கூட்டிகிட்டு போனாரா, அல்லது அந்த விமான கம்பெனியை அமர்த்தியதா, அப்படி அமர்த்தும் போது ஒரு துணை முதல்வர் போகிறதுக்கு முன்னாடி இன்டெலிஜென்ஸில் என்ன செக் பண்ணாங்க, அந்த விமானோடைய கேப்பபிலிட்டிஸ் அதனுடைய பின்னணியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்களா, இதெல்லாமும் வந்து இப்போ விசாரணையில் வந்து ஒவ்வொன்றா வெளியில் வந்துகிட்டு இருக்கு. விமான விபத்து பலி கொண்ட அரசியல் தலைவர்கள் பிரபலங்கள்னு பார்த்தா அது ஒரு பெரிய பட்டியலே இந்தியாவில் நம்ம போடலாம். ஆரம்பத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவுடைய விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், அவருடைய விமான விபத்து எப்படி நடந்தது, அவருடைய ஆளுமை இந்திய அரசியல் இருக்கக்கூடாது, இந்திய விடுதலை போராட்டத்தினுடைய அந்த சீன்லேருந்தே அவரை நீக்கணுன்றதுக்காக யாராவது திட்டம் போட்டு அவரை கொன்னாங்களா அப்படிங்கிற கேள்வி இன்னி வரையிலும் இருக்குது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய மரண மர்மம், அந்த விமான விபத்து தொடர்பான மரணங்கள் வந்து இன்னி வரையிலும் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் சிலர் வந்து அவர் அந்த விபத்துலேருந்து தப்பிச்சிட்டாரு, வெகு காலம் வந்து தலைமறைவாகவும் வேற ஒரு மாறு இடத்துலையும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாருன்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. அது வேற கதை. அதே மாதிரி சஞ்சய் காந்தி இந்திரா காந்தியினுடைய 2வது மகன், காங்கிரஸில் வந்து வளர்ந்து வந்திருந்தால் மிக பவர்ஃபுல்லாக வந்திருக்க வேண்டியவர். சொல்லப்போனால் அவர் ராஜீவ் காந்தியோட மிக வேகமானவர், பல அதிரடியான முடிவுகள் எடுக்கக்கூடியவர். இந்திரா காந்திக்கு ஈக்குவலான ஒரு ஃபியர்சமான வாரிசு அப்படின்னு சொல்கிறோம்னாக்கா அது சஞ்சய் காந்தி தான். சஞ்சய் காந்தி வந்து அரசியலிருந்து எப்படி அகற்றப்பட்டார் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய கேள்வி இன்னி வரையிலும் இருக்குது. அந்த மர்ம மரணம் குறித்து இன்றைக்கும் கேள்விகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அந்த காலத்தில் ஒரு ரூமரே உண்டு. என்னென்னா, விமானத்தை வந்து பயிற்சிக்காக கொண்டு போன சஞ்சய் காந்தி வந்து இறந்து விமானம் விழுந்த பிறகு சில காங்கிரஸ்காரங்க வந்து ஓடி போய் முதல்ல அவருடைய ஆடை அணிகலன்களில் இருந்த பாக்கெட்டை தான் செக் பண்ணாங்க, ஏதோ ஒன்று அவசர அவசரமாக தேடினாங்க அப்படின்லாம் கூட உண்டு. அதே மாதிரி மாதவராவ் சிந்தியா, இந்திய விமான போக்குவரத்து துறையினுடைய அமைச்சராக இருந்த மாதவராவ் சிந்தியா, அவரும் அதே மாதிரி விமான விபத்தில் தான் இறந்து போகிறாரு. அந்த மர்மமும் இன்னும் வரையும் யாருக்குமே தெரியல. குஜராத்துடைய முதல்வராக இருந்த விஜய் ரூபானி அவர் இறந்து போனார். அதே மாதிரி சிட்டிங் சீஃப் மினிஸ்டர்னு பார்த்தோம்னா தோர்ஜி காண்ட் அருணாச்சல பிரதேசனுடைய முதல்வராக இருந்தப்போ இறந்து போனார். ஒன்றுபட்ட ஆந்திர பிரதேசனுடைய முதல்வராக இருந்த ராஜசேகர் ரெட்டி அவர் முதல்வராக இருக்கும்போதே இறந்து போனார். இன்னொன்று கூட கொஞ்சம் ஞாபகம் இருக்கும், நம்ம குன்னூரில் வந்து இராணுவத்தினுடைய தலைமை முப்படை தளபதி விபின் ராவத் அவர் வந்து ஹெலிகாப்டர் மோதி இறந்து போனார். அந்த நேரத்தில் பல கான்ட்ரவர்சிலாம் வந்தது. அவருடைய மரணத்தின் மூலமாக ஏதாவது உண்மைகள் மறைக்கப்படுகிறதா அப்படின்ற கேள்வியெல்லாம் வந்துச்சு. அதுக்கும் இது வரலும் பதில் இல்லை. அதே மாதிரி வந்து இந்தியாவுடைய புகழ்பெற்ற விஞ்ஞானி ஹோமி பாபானுடைய மரணமும் கூட இன்னி வரையிலும் எதனால் நடந்து ஏன் நடந்துன்னு தெரியல. ஹோமி பாபா மாதிரியான ஒரு விஞ்ஞானி தொடர்ந்து உயிரோடு இருந்திருந்தால், வாழ்ந்திருந்தால்
இந்தியா சில அரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்கோம், இந்தியா வல்லரசு ஆவதற்கான சில விஷயங்கள் ஃபார்முலாவெல்லாம் அவர் வச்சிருந்தாரு அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. ஹரியானாவுடைய மினிஸ்டராக இருந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருந்த ஓம் பிரகாஷ் ஜிண்டால் இருக்கார் இல்லையா, அவருடைய மரணமும் இனி வரலும் கேள்விக்குரியதாக தான் இருக்குது. அவருடைய குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருந்தது, சண்டைகள் இருந்தது, கருத்து வேற்றுமைகள் இருந்தது, அவருடைய பிஸ்னஸில் போட்டியாளர்கள் இருந்தாங்க. ஸோ அவருடைய விமான விபத்தையும் கூட ஒரு சதியாக சித்தரிக்கிறவங்க இருக்காங்க. எந்த பாரமதி தொகுதி அஜித் பவாரை இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி பெருசாக கொண்டு வந்துச்சோ, அந்த பாரமதி தொகுதி மண்ணிலே தான் அவர் இறந்து போகணும்னு விதி இருந்திருக்கு பாருங்க. பாரமதியில் தன்னை வளர்த்த சித்தப்பாவுக்கு எதிராக அவர் போட்டி போடும்போது மிக கடுமையான போட்டி நடந்தது. அப்போ பிரச்சாரத்தெல்லாம் சரத்பவாரை வந்து மிக கடுமையாக தாக்கி பேசிட்டு பின்னாடி இதுக்கு வருத்தப்படவும் செஞ்சார் அஜித் பவார். அதே பாரமதி தொகுதியில் திரும்ப ஒரு முறை வந்து சரத்பவாருக்கு எதிராக வந்து கச்சை கட்ட வேண்டிய நிலைமையும் பவாருக்கு வந்தது, அஜித் பவாருக்கு. அப்போ வந்து தன்னுடைய மனைவி சுனேத்ரா பவாரை வந்து நிறுத்தினார் லோக்சபா எலெக்ஷனில். சரத்பவாருடைய பொண்ணு சுப்ரியா சுலே அவங்க வந்து எதிர்த்து போட்டிட்டாங்க. அந்த முறை வந்து பெரிய அளவில் வந்து சுப்ரியா சுலே தான் ஜெயிச்சாங்க. தன்னுடைய மனைவியை தோக்கடித்த கோவத்தில் ஒரு கட்டத்தில் வந்து அஜித் பவார் என்ன சொல்லிட்டாருன்னா, இனிமேல் நான் பாரமதி தொகுதியில் போட்டியிடவே மாட்டேன், வேறு தொகுதிக்கு போகிறேன்லாம் கூட சொன்னார். ஆனால் அப்புறம் மனசை மாற்றிக்கிட்டு தொண்டர்கள் மக்களுடைய வற்புறுத்தலுக்கு இணங்க திரும்ப அங்கே தான் போட்டி போட்டார், ஜெயிச்சார்னு வச்சுக்கோங்க. இதில் நம்ம குறிப்பாக சொல்லணும்னா மராட்டிய மாநிலத்தில் இருக்கிற சர்க்கரை ஆலைகள், இந்த சர்க்கரை ஆலைகள் வந்து ஏராளமான சர்க்கரை ஆலைகள் இருந்தாலும் கூட விவசாயிகள்கிட்ட கரும்பு வாங்கி அரைச்சி அது மூலமாக சர்க்கரையை மட்டும் தயார் பண்ணாமல் அதிலிருந்து கிடைக்கிற மொலாசஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஆல்கஹால் இண்டஸ்ட்ரீஸுக்கு கொடுக்குறவங்க, அதே மாதிரி எத்தனால் எடுத்து அந்த எத்தனால் வந்து எரிபொருளில் கலக்கிறதுக்காக கொடுக்குறவங்கன்னு ஒரு பெரிய மார்க்கெட். ஒரு 200 சர்க்கரை ஆலைகள் இந்த அரசியல்வாதிகள் கையில் தான் இருக்குது. அது வந்து காங்கிரஸ் அரசியல்வாதிகளாக இருக்கலாம், நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி சரத்பவார் இந்த அஜித் பவார் கட்சியாக இருக்கலாம், அல்லது சிவசேனாவாக இருக்கலாம், ஏன் பிஜேபியாக இருக்கலாம். இப்படி எல்லா கட்சிக்காரங்களுமே பெரிய பெரிய சுகர் மில் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கவங்க தான். இந்த சர்க்கரை ஆலைகள் மது உற்பத்திக்கும் எரிபொருள் வியாபாரத்துக்கு மட்டும் உதவுறது கிடையாது, இந்த கரும்பு விவசாயிகளுடைய ஒட்டுமொத்த ஓட்டையும் கேதர் பண்ணுற இடமா இருக்குது. அதனால் விவசாயிகளை வளர்ச்சி போடுறதுக்கும் அது மூலமாக அந்த சர்க்கரை ஆலைகளுடைய கூட்டுறவு சங்கங்களுடைய தலைவர்களாக இருக்கிறதுக்கும் மிகப்பெரிய அடிதடியே நடக்கும். அதில் வந்து அண்டர் கிரவுண்டு தாதாக்கள் ரவுடிகள்லாம் இறக்கி விட்டதும் உண்டு. தாதா அப்படிங்கிற பேருக்கு சரியான பொருத்தமான ஆள் வந்து நம்ம அஜித் பவார் தான், இறந்து போனார் இல்லையா, அவர் தான். அவர் வந்து சுகர் பேரன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து சர்க்கரை ஆலைகளுடைய சக்கரவர்த்திகளாக இருந்த பலரில் வந்து அவரும் முக்கியமான ஒருத்தர். ஒரு கட்டத்தில் மொத்த சர்க்கரை ஆலைகளையும் வளைக்கிறதுல வந்து அவருக்கும் சரத்பவாருக்குமே கூட ஃபேமிலிக்குள்ள அண்டர் கரண்ட்டில் வந்து தகராறுகள் வந்ததாகவும் பிரச்சனைகள் வந்ததாகவும் உண்டு. இதெல்லாம் நம்ம எதுக்காக இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, அரசியல் என்பதே ஒரு மிகப்பெரிய சூதாட்டமாக மாறி போன காலகட்டம் இது. அரசியல் எப்படி கோடிகளை குவிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கோ, செல்வாக்கையும் புகழையும் அந்தஸ்தையும் அள்ளி கொடுக்குற இடமா இருக்கோ, ஒரு புகழ் போதையை உருவாக்கி அதுக்கு தீனி போட்டுக்கிட்டே இருக்க இடமா இருக்கோ, அதே அளவுக்கு ஆபத்தும் நிறைந்த இடம்தான் அரசியல். சினிமாலேயோ இல்லை வேறு எந்த கிரைம் நாவலையோ நீங்கள் பார்த்தறிய முடியாத, கேட்டறிய முடியாத, கண்டறிய முடியாத ஆச்சரியகரமான சதிகள் நிறைந்தது தான் அரசியல். சமீபத்தில் நான் ஒரு வாட்ஸ்அப் பார்த்தேன். அந்த வாட்ஸ்அப்பில் வந்து ஒருத்தர் சொல்கிறார், ரொம்ப அழகாக சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, யார் பஸ்ஸை ஓட்டுறாங்கன்னே தெரியாது, ஆனால் உட்காந்து நிம்மதியாக பஸ்ஸில் போகிறோம், கண்ணை மூடி தூங்குறோம். யார் இந்த போட்டை ஓட்டுறாருன்னு அந்த படகோட்டியை பற்றி நம்மளுக்கு தெரியாது, அவர் எப்படிப்பட்டவர்னு தெரியாது, அவரை நம்பி உயிரை ஒப்படைச்சிட்டு படகுல வந்து ஆற்றுல நம்ம போய்கிட்டு இருக்கோம். யார் இந்த ரயிலை ஓட்டுறாங்கன்னே தெரியாது, அந்த என்ஜின் பக்கம் நம்ம எட்டி கூட பார்த்தது கிடையாது, ஆனால் அந்த டிரைவர்கிட்ட நம்முடைய வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டு குழந்தை குட்டியோடு உட்காந்து ரயில் பெட்டியில் விளையாடி சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஏரோப்ளான்லேயும் போகிறோம், பைலட்டை நம்ம பார்த்தது கூட கிடையாது, பெரும்பாலும் யாரும் கூட தெரியாது, ஆனால் ஏறி சந்தோஷமாக ஊர் ஊராக போகிறோம், வானத்தில் பறக்கிறோம். அப்படின்னும் போது யாருன்னே தெரியாத மனிதர்கள்கிட்ட இவ்வளோ நம்பிக்கையாக வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டு கண்ணை மூடி தூங்குறோம், விளையாடுறோம், சந்தோஷமாக இருக்கணும் போது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இயக்கக்கூடிய அந்த கடவுளை ஏன் நம்ம நம்பக்கூடாது? அந்த கண்ணுக்கு தெரியாத சக்தி கிட்ட நம்ம வாழ்க்கையை ஏன் ஒப்படைக்கக்கூடாது? முட்டாள்தனமாக எல்லாத்தையும் ஒப்படைக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம கடமையை மட்டும் நம்ம செய்வோம். அந்த கடமையினால் வரக்கூடிய பலன்களை பற்றியும் கவலைப்படாமல், அதனால் வரக்கூடிய ஆபத்தை பற்றியும் கவலைப்படாமல், நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கு இல்லையா, அது நம்மளை பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கிட்ட ஒப்படைச்சிட்டு பயமற்று சந்தோஷமாக வாழ்வோம் அப்படின்னு சொல்கிறாரு. அஜித் பவார் போன்ற கோடிகளை குவித்த, புகழை குவித்த, செல்வத்தை குவித்த, எல்லாமே இருக்கின்ற ஒரு மனிதன் இப்படி திடீர்னு ஒரு நாள் நிராதரவாக ஒரு நடு பொட்டல் காட்டில் இறந்து கிடப்பார்னு யாரும் எதிர்பார்க்கல. நாம் அந்த கண்ணுக்கு சரியாக சக்தியை நம்புவோம், நம் கடமையை மட்டும் செய்து கொண்டே இருப்போம். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். தொடர்ந்து நம்ம பேசுவோம். எடிட்டர் அசோகன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டன் மறக்காமல் அழுத்தி வைங்க. ரொம்ப நன்றி.